ஹே செங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெனரலில் எபிசோட் நம்ம 19 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்னு அரசர் முன்னாடி ரோசி சொல்லி இருந்திருப்பாங்க. அரசரும் இந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஹீரோ சொல்லிட்டான்னு சொல்லும்போது ரோசிக்கெல்லாம் பக்குன்னு ஆகுது. பிஎம் எழுந்திருச்சு நீங்கள் வேண்டாம் மன்னிக்கலாம், ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை பர்சனல் ரீசனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் இது ஒன்றும் பர்சனல் கிடையாது, ஹீரோயினோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் இருக்கணும், படையில் இருக்கணும் அப்படின்றதே நான் முடிவு பண்ணேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் அவளை என் கூட வச்சுட்டு இருக்கல அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. ரோசியும் ஆமா, ஒரு பொண்ணை நீங்க படையில அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சென்சுவும் எதுக்காக இப்படி நீ பேசிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியல, நீ ஒரு அரசர்கிட்ட பேசிட்டு இருக்க, பார்த்து பேசுன்னு சொல்றதுக்கு ரோசி அமைதியாயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சண்டை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நான் ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக நான் இந்த ஊரை பாதுகாக்க கூடாது, இந்த நாட்டை பாதுகாக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஜெண்டரை பார்க்கவே பார்க்காதீங்க, ஜெண்டரை பார்க்காம நான் பண்ண விஷயங்களை பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அரசரும் அரசி இங்கே இருக்கிறதுனால இதை நம்ம அரசிக்கிட்டே விட்டுடலாமே, அரசி நீங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு அரசியும் ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக அவ பண்ண விஷயங்களை நம்ம முடியாது, இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பையனால முடியாத விஷயத்த கூட அவங்க தைரியமா பண்ணியிருக்காங்க. இளவரசியோட ஊர்ல நிறைய பிளான்ஸ் போட்டு கொடுத்ததே ஹீரோயின் தான். அதனால ஹீரோயினோட இந்த தைரியத்துக்கு நீங்க பாராட்டும் ப்ரொமோஷன் தான் கொடுக்கணுமே தவிர அவங்கள நீங்க குறை சொல்லக்கூடாதுன்னு அரசரும் ஆமா கரெக்டா சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பண்ண எல்லா விஷயங்களுக்குமே ஹீரோயினுக்கு பாராட்டு மட்டும் கொடுத்தது பத்தாதுன்னு ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப சபை முடிஞ்சு எல்லாரும் வெளியில போகும்போது ரூஃபையை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. பாத்தியா இந்த ரூஃபை ஒரு போர்ல கூட தோத்தது கிடையாதுன்னு ஓவரா சீன் போடுவோம், ஆனா பாரு ஒரு பொண்ணு கிட்ட இன்னைக்கு தோத்து போயிருக்கான், அவையில அவமானமா போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ரூஃபை முறைச்சு பார்த்தோடனே அவங்க அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் சென்சு ரோசியை ஃபாலோ பண்ணி போயிட்டு, ரோசி நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணனு, அதுக்கு ரோசியும் நீ ஹீரோயின் பின்னாடி தானே போகணும், எதுக்காக ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இனி ஒரு பொண்ணை அவன் ஏறெடுத்து பார்க்கறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு எதை வச்சுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு ஹீரோயினை பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னதுன்னு ரோசியும் நான் உன்னோட பெயிண்டிங்ஸில் பார்த்தேன், அதில் நீ ஹீரோயினை ஒரு பொண்ணு மாதிரி வரைஞ்சி வச்சிருந்த, அதில் தான் எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்றதே தெரிஞ்சதுன்னு சென்சுவும் ஓ அந்த பிக்சரை சொல்றியா, ஆக்சுவலி எனக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணாக இருக்குமா அப்படின்ற டவுட்டு நிறைய காலமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவளை ஒரு பொண்ணு மாதிரி நான் வரைஞ்சு பார்த்தேன், இதுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்காளே, ஸோ இவ ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் வேற ஆங்கிளில் அவளை கண்டுபிடிச்சு அரசர் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பாரு அதுக்குள்ளாடி நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்ட, இதனால பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு ரோசியும் அப்படியா சொல்ல வர, நீ நிஜமாவே ஹீரோயினை லவ் பண்ணலையா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தியான்னு சென்சுவும் ஆமா நீ அவசரப்பட்டன்னு சொல்றதுக்கு ரோசியும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்கன்னு சென்சுவும் நானே ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்னாலே முடியலை, நீ எப்படி கன்ஃபார்மாக ஒரு பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சேன்னு ரோசியும் அது ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்றும் கிடையாது, இந்த ரூஃபை இருக்கானே அவன் தான் என்கிட்ட வந்து சொன்னான்னு சென்சு இவ்வளோ நேரம் ரோசி கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு ரீசனே இதை யார் ரோசிக்கு சொன்னா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதனால இப்போ ரூஃபை தான் இதை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, யாரும் எதுவும் சொன்னாங்க அப்படின்னு வெளியில அரசர்கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்காத, முதல்ல என்கிட்டயோ இல்லைன்னா அப்பா கிட்டயோ வந்து சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ரோசியும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக ரூஃபை கூட சண்டை போடணும் அப்படின்னு கேட்ட அரசர் முன்னாடி வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்லான்னு ஹீரோயினும் நான் என்னோட இடத்த திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள தோக்கடிச்சு நான் தாண்டா அந்த இடத்துக்கு சரியான ஆளு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லை அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ ரூஃபை மேலே இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் இருக்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், அதை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியே அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் ரூஃபையை போட்டு ஒரே கிளின்னு கிளிக்கிறாங்க, எவ்வளோ தைரியண்டா உனக்கு, நீ என் பொண்ணையே யூஸ் பண்ணுறியா, என்னோட பொண்ணை இந்த விஷயத்தில் எப்படிடா நீ இழுத்துட்டு வரலான்னு ரூஃபையும் இந்த விஷயத்த அரசருக்கு ரோசி மூலமாக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே இருக்கும்னு நினச்சேன்னு பிரைம் மினிஸ்டர் நான் தான் உங்ககிட்ட வெயிட் பண்ண சொன்னேன்ல சரியான டைம் வரதுக்காக, அதுக்காக ஏன்டா உனக்கு அவசரம்னு கேட்க, ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஹீரோயின் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தானே பிரைம் மினிஸ்டரும் உன்ன மாதிரி அவசரம் கொடுக்க கூடலாம் என்னால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, அதனால உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நான் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு உடனே ரூஃபைக்கு கோவந்துருச்சு. அப்படியெல்லாம் உங்களால் என்ன சும்மா விட முடியாது, ஏன்னா ஊட்டுவுக்கு நீங்கள் எழுதுறீங்க தெரியுமா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கு, அதனால என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை நான் என்கிட்ட வச்சுருக்கேன், நீங்கள் என்ன இப்படி அனாதையாக விடுறதுக்கு உங்களால் முடியாதுன்னு
பிரைம் மினிஸ்டருக்கு செம காண்டாவது. சரி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, யாரும் பாத்திரக்கூடாது, இந்த ஒரே ஒரு தடவை நான் ஒன்றை மன்னிச்சு விடுறேன், இனி ஒரு தடவை என் பொண்ணை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவனே ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறத இவங்க பார்த்துடுறாங்களா, அதனால தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாங் ஹீரோயினை உள்ளே கூட்டிட்டு வந்து இதுக்கு மேலே நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாவே நீ பொண்ணு மாதிரி இனி மாறிட வேண்டியதானேன்னு ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால நான் பொண்ணு மாதிரி மாறுவேன். ஆனால் சாங் எங்க, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு ஃபேமிலியில பேசி வச்சிருந்தாங்க, ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சாங்கை நான் பார்க்கவே இல்லையேன்னு சாங்கும் அதை ஏன் கேட்குற, என்னோட கல்யாணம் எனக்கு வேண்டாம் தரேன் நான் ஓடி போனேன், அதே மாதிரி தான் சாங்கும் கல்யாணம் வேண்டான்னு ஓடி போனான். இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட எங்களோட ஃபேமிலிஸ் என்ன பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட தம்பி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் கேட்குறாங்க. ஹீரோயினும் அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், ஃபஸ்ட்டு டின்னருக்கு வா அப்படின்னு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி, பொண்ணு மாதிரி இல்லை பொண்ணாவே ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சாங் சொல்கிறாங்க நீ ஒழுங்கு மரியாதையா என் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கோ, இல்லைனா உனக்கு நான் பாய்சன் வச்சிருவேன்னு. ஹீரோவை நான் நல்லா பார்த்துப்பேன், ஃபஸ்ட் நம்ம இந்த ட்ரீட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் சாங் கிட்ட அவங்களோட அம்மா அப்பா ஊருக்கு வந்திருக்காங்க. சாங் கிட்ட என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறாங்கன்னு இதை கேட்டோடனே சாங்க்கு செம்ம ஷாக்கிங் ஆகுது. அந்த பக்கம் சாங்கோட வீட்டுக்கு சாங்கோட அம்மா அப்பா போயிட்டு நம்மளோட பசங்க ஆசை தானே முக்கியம், பசங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னா இது வேண்டாமே அப்படின்னு சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சாங் உள்ளே புகுந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இதனால சாங்கோட அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இவ கல்யாணத்தை கேன்சல் பண்ண விரும்பல, கல்யாணம் இவளுக்கு வேணும் போலன்னு. அதனால சாங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க எப்போ வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு சாங்கும் நான் நல்லா இருக்கேம்மா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க, மாமா மாமி நீங்க எப்படி இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்த மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சாங்கோட அம்மா அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சு, அதனால அவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்றாங்க. இந்த பக்கம் சென்சுவை ஹீரோயின் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. சென்சுவும் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, ரோசி அந்த போர்ட்ரேட்டை பார்த்துட்டா, அதனால தான் அவ நீ ஒரு பொண்ணு அப்படின்றத கண்டுபிடிச்சானு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்றதுக்கு ஹீரோவும் இனியாச்சும் தயவு செஞ்சு அடுத்த ஆளை வரைகிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஐயோ இவனோட பொசசிவ்னஸ்க்கு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்சு சொல்றாங்க என்னோட போர்ட்ரேட்டை பார்த்தோன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணல, ஆக்சுவலி ரூஃபை இருக்கான்ல அவன் தான் போயிட்டு ரோசி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணது, ரோசி அவன் சொன்னதை கேட்டுதான் நீ ஒரு பொண்ணு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணானு. ஹீரோயினும் ஓ அப்படியா, இந்த ரூஃபையை சும்மாவே விடக்கூடாது, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட கதை, ரூஃபையும் இவங்களும் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர், சின்ன வயசில் என்ன நடந்துச்சு, எதுக்காக ரூஃபை திரும்ப அவங்களோட இடத்துல வந்தான், ரூஃபை எப்படி இவங்களை கொலை முயற்சி பண்ணான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. இது கேட்டோடனே சென்சுக்கு ஓ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமாம் அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு. சென்ஸுவும் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாங்க. நீ பிரைம் மினிஸ்டருக்கு கீழே வேலை பார்க்குறத மட்டும்தான் யோசிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ அரசருக்கு கீழே இந்த நாட்டுக்காகவும் வேலை பார்க்குற, அதை யோசிச்சு பாரு, இந்த நாட்டுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கொஞ்ச நேரம் சென்ஸு யோசிச்சுட்டு ஓகே உங்களோட பிளான் என்னன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயினும் பிளான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளான்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு இவங்க என்ன நினைச்சாங்களோ அதை பண்ண போறாங்க. ஹீரோயின் அவங்களோட வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ரூஃபைக்கு செம்ம காண்டாயிடுச்சு, ஏன் வீட்டுக்குள்ளேயே அவ வராளா, இரு அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு வாள் எடுத்துட்டு வெளியில போறாங்க. ஹீரோயினும் என்னை பார்த்து பயமா இருக்கா, அதனாலதான் வாள் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க ஒன்னு பார்த்து நான் ஏண்டி பயப்படணும்னு ரூஃபை சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ வரைக்கும் யாருக்குமே ஹீரோயின் தான் ரூஃபையோட தங்கச்சி அப்படின்ற விஷயம் தெரியாது. அதனால ஹீரோயினோட அப்பாவும் வா உள்ள போலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ டீ குடிக்க சொல்றாங்களா. ஹீரோயினும் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், ஏன் இதுல பாய்சன் கலந்து என்ன இங்கே போட்டு தள்ளலாம்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே 2 பேரோட ஃபேஸையும் பார்க்குறாங்க. 2 பேரும் கோவத்தில் இருக்காங்களா. ஹீரோயினும் நான் இப்போ உயிரோடு இருக்கிறது உங்க 2 பேருக்கும் பிடிக்காதுதானேன்னு கேட்டோடனே ரூஃபை வாள் எடுத்துட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக நிற்கிறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோ பிஎம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டரும் வா வந்து உட்காரு, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும், ரூஃபையை பற்றின விஷயம் தானே. பிரைம் மினிஸ்டரும் நீ அப்போ தப்பான ஆள்கிட்ட வந்திருக்க, ரூஃபைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, 1-2 தடவை நான் அவனை பார்த்துருக்கேன் அவ்வளோதானு. ஹீரோவும் நான் முன்னாடி இருந்த ரூஃபையை பற்றி பேசலை, இப்போ இருக்கானே உண்மையான ரூஃபை அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு. பிரைம் மினிஸ்டரும் என்கிட்ட இந்த பசில்லாம் வச்சு பேசாத, ஒழுங்கா என்ன விஷயமோ அதை டைரக்டாக கேளுன்னு. ஹீரோவும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே
இப்போ இருக்கக்கூடிய ரூஃபையும் முன்னாடி இருந்த ரூஃபையும் ஒன்று கிடையாது, அவங்க தங்கச்சி தானே முன்னாடி இருந்தது அப்படின்னு எல்லா உண்மையுமே வரிசையாக சொல்லிட்டு ரூஃபை உண்மையான வில்லன் கிடையாது, உண்மையான வில்லன் அதை விட பவர்ஃபுல்லானவங்கன்னு பிரைம் மினிஸ்டரும் அந்த பையன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கானா அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாரு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ சிரிச்சுட்டே, உங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசாதீங்க, அரசருக்கு கீழே யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆள் யாரு, நீங்க தான். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது நீங்க தான் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லாம எதுவுமே பேசாதன்னு சொன்னாங்க. ஹீரோவும் யார் சொன்னா ஆதாரம் இல்லை அப்படின்னு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரூஃபை தன்னோட கழுத்துல வாழ வச்சிருப்பான்ல, அதை பிடிங்கி அவனோட கழுத்திலே வைக்கிறாங்க. நான் ஒரு நிமிஷம் நினைச்சா உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டு போயிடலாம், ஆனா உனக்கு நான் அதை பண்ண மாட்டேன், இனியொரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு கையில மயக்க மருந்து எடுத்து அதை அவங்க 2 பேருக்கும் கொடுத்து அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு அங்க இருந்து அவங்களோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம போறாங்க. உள்ள எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறாங்க. ரூஃபைக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அதனால கத்தி கூச்சல் போட்டு அவனோட காவலாளிகளை கூப்பிட்டு இவன் வெளியில வந்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு இடமா தேட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெட்ரூம்ல ஒரு லாக்கர் மாதிரி ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சென்சூரிக்கானே அவன் ஜெயிலுக்கு போயிட்டு சன்னோட பையனை பாக்குறாங்க. ஃபர்ஸ்டா சன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவனை தான் போய் பாக்குறாங்க. அவனும் என்ன ஜெயில விட்டு தயவு செஞ்சு வெளியில கூட்டிட்டு போங்க, எனக்கு உயிர் வாழணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, அப்படின்னா நீ ஒரு விஷயத்த பண்ணணும், ஓ மேல வழிய போட்டு இப்போ என்ன தூக்கு தண்டனைக்கு அறிவிக்க ரெடியா இருக்காங்க. ஸோ நீ உயிரோடி போகணும் அப்படின்னா உண்மையான குற்றவாளியை வெளியில சொல்லி ஆகணும். உன் அப்பாவோட நோட் புக் என்கிட்ட இருக்கு, இதை நீ கொடுத்த அப்படின்னா ஒன்னு ஜெயில இருந்து விடுவிச்சிருவாங்கன்னு கணக்கு புக்கை, பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக உள்ள கணக்கு புக்கை சன் கிட்ட கொடுத்து நீ இதை வெளியில கொடுக்கணும், அதே மாதிரி நான் உன்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஸோ அவனும் ஓகே சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினை ரூஃபை தேடி கொலை பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான்ல, அப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பிடிச்சு இழுத்து அவங்களோட ரூம்ல அடைச்சு வச்சு அழுறாங்க. ஹீரோயின் அங்கங்கன்னு சுத்தி பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்காக இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு. அது அவங்க அம்மா தான். அதனால ஹீரோயின் மனசுக்குள்ள கடைசியா என்ன ஒரு ஆள் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ வெளியில இருந்து ரூஃபை ஹீரோயினோட அம்மா கதவை தட்ட பாக்குறாங்க. அப்போ நான் உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் இங்க வந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு ஹீரோயினை தப்பிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரூஃபை எல்லா இடமும் தேடி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே ஹீரோயினை காணல. அதனால அவங்க அம்மா ரூம்குள்ளே போயிட்டு தேடி பார்க்குறான்னா அப்போ ஹீரோயினோட அந்த நேம் உள்ள டேபிள் இருக்குல்ல, அது இருக்கு, அதை உடச்சி தள்ளிட்டு யாராச்சும் இனி அவளை பற்றி இங்கே பேசுனீங்க அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், நீங்கள் தானே அவளை தப்பிக்க வச்சது அப்படின்னு ஹீரோயினை தப்பிக்க வச்சதை பற்றி கேட்டுட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா ஏங்கி அழுறாங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. ஹீரோயின் எடுத்தாங்கல்ல அந்த பாக்ஸை தான், அதை காமிச்சு கொடுத்துட்டு இதுல தான் எவிடன்ஸ் இருக்கு, ரூஃபை கிட்ட நீங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களே, அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரூஃபை இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சிருக்கான். ஸோ இது இப்போ என்கிட்ட இருக்குன்னு அதை கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டருக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இதெல்லாத்தையும் கொடுத்தா அரசர் இவங்களை தேச துரோகி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோவும் இந்த எவிடன்ஸ் போதுமா, நீங்க தான் குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அரசர் முன்னாடி இதை காமிச்சா போதுமான்னு கேட்டுட்டு இருந்தோடனே பிரைம் மினிஸ்டரும் இவனை வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஹீரோவை அங்க வந்து துரத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ரூஃபை அந்த பாக்ஸ்ல இருந்த அழுத்தின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு இடத்துல ஆல்ரெடி மாற்றிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு ஹீரோயின் எதையுமே எடுத்துகிட்டு போகல, எந்த எவிடன்ஸுமே அவங்க கிட்ட கிடையாது, அதனால நீங்கள் பயப்படாதீங்கன்னு. பிரைம் மினிஸ்டரும் அந்த லெட்டரை என்கிட்ட கொடுன்னு கேட்குறதுக்கு இல்லை தர முடியாது, இது என்கிட்ட தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு பாதுகாப்பாக ஒன்று இருக்கணும்ல, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. பிரைம் மினிஸ்டரும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோ, இதுக்கு மேலே இது யார் கையிலையுமே கிடைக்கக்கூடாது, நீ உன்னோட தங்கச்சியை பார்த்துக்கோ, நான் ஹீரோவை பார்த்துக்கிறேன், நம்ம தான் அடி அடிக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு எதிராக இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில கிளம்ப ரெடியா இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மா ஓடி போயிட்டு பார்த்து அழுறாங்க. ஹீரோவும் இது யாருன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நேத்திக்கு இவங்க அவங்க வீட்டுல இருந்து என்னை தப்பிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என் அம்மாக்கு என் மேல பாசம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்க ஹீரோயினோட அம்மாவும் நான் நீ நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், உங்க வீடு ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஏன்னா ரூஃபைக்கு மட்டும் இவங்க அம்மா கிட்ட இவன் பேசுறது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா தாமல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு.
இங்கே கட் பண்ணால் அரசரோட ஹாலில் எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. ஊட்டோவை பற்றி பேசுகிறாங்களா. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஊட்டோ மக்கள் நம்ம கூட சமாதானம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவங்க 2 கண்டிஷன் தான் வச்சுருக்காங்க. ஒன்று, நீங்களும் அவங்களும் சேர்ந்து பீஸ்ஃபுல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். இனி ஒன்று, அவங்கள மார்க்கெட் பண்ண விடணும். இங்கே அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வைக்கிறதுக்கு நீங்கள் இடம் மட்டும் கொடுக்கணும்னு. எந்த இடம்னு கேட்கும்போது ஹீரோட அப்பா எந்த இடத்துல இறந்தாங்களோ அந்த இடத்துன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு கோந்துருச்சு, அரசரே நீங்கள் இதுக்கு அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல என் அப்பா மட்டும் கிடையாது, 3000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாரோட சாவுக்கும் இன்னும் யார் பின்னாடி காரணமாக இருக்குதுன்னு நான் இன்னும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் ஊட்டு மக்களை அந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்ண விட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவங்க வந்து சண்டை போட்டு நம்மளோட மக்களை கொலை பண்ண அதே இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடாத. நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டரும், இப்பெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயே ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு மார்க்கெட்டிங் தேவை, ஊட்டு மக்கள் கூட சமாதானமாக போகணும், அதுக்காக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, அப்படி உங்களுக்கு அந்த நாட்டு கூட சமாதானம் பண்ணணும் அப்படின்னா பேசாம கல்யாணம் பண்ண வேண்டியதானே, அந்த நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டோடனே அரசரி கோந்துருச்சு. இதென்ன நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷனா? ஒழுங்கு மரியாதை 2 பேரும் இங்க இருந்து போங்க. ஹீரோ, நீ பேசக்கூடாத விஷயத்த பேசியிருக்க, உன் வீட்டை விட்டு நீ 2 நாளைக்கு வெளியில வரவே கூடாது, ஆட்டம் ஃபெஸ்டிவல் நீ அட்டன் பண்ணவே கூடாது, இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன், நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு எல்லாரையும் துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜெயிலில் சன்னோட பையன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் எதை தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென்சோ இப்போ ஓடி வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட, பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சன்னோட பையன் டேக்ஸ் புக்கை காட்டுறானா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி ஒரு கடைக்கு போய் ஒருத்தனை மீட் பண்ணி பேசுவீங்கல்ல, அவனையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி கடைக்காரன் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வேறு யாரும் கிடையாது, ஊட்டோட ஸ்பை. இவங்கிட்ட சொல்லி தான் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு ஷாக் ஆகி, உனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் எல்லா விஷயத்தையுமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. பிரைம் மினிஸ்டரும் சரி நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீ இதில் தலையிடாது அப்படின்னு சென்சு அங்கேருந்து போக சொல்லிட்டு ரூஃபையை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஸோ ரூஃபை வந்துட்டு, அரசர் ஒருவேளை அந்த மார்க்கெட்டை அலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பிரைம் மினிஸ்டரும், அவரை அலோ பண்ணல அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வேற யாரையாச்சும் அந்த இடத்துல நமக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் அரசராக்கிடுவேன்னு. ஸோ ரூஃபைக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்க ஏதோ ஒரு பிளான் ஊட்டு கூட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்காக ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வராங்க. ஹீரோவை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால ஹீரோ கிளம்பல, ஹீரோயின் மட்டும் தான் போக போகிறாங்க. இப்போ சாங், ஹீரோயின், சென்சு எல்லாருமே வந்துட்டு நாங்கள் நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் ஃபெஸ்டிவலில் ஹீரோயின் ஏதோ ஒன்று பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஹீரோவும், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது தைரியமாக பண்ணுன்னு. ஹீரோயினும், கண்டிப்பாக என் இடத்த திரும்ப நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹீரோயின் கிட்ட எல்லா எவிடன்ஸும் கிடச்சிச்சு. சென்சு சன் கிட்ட சொல்லி பிரைம் மினிஸ்டரை போட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டான இடத்துல இருக்குது. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.